ஸோ இந்த தை மாதத்திலே 4 பெயர்ச்சிகள் ஏற்படுகிறது. ஒன்று, ஜனவரி 14ஆம் தேதி நடக்கவிருக்கும் சூரிய பெயர்ச்சி. தனுசிலிருந்து சூரியன் மகரத்திற்கு செல்கிறார். அடுத்ததாக புத பெயர்ச்சி. புத பகவான் உங்களுக்கு 19ஆம் தேதி அவரும் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்கிறார். செவ்வாய் என்னடானா வக்ரமாகி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் 18ஆம் தேதி. சுக்கிர பகவான் என்னடானா உச்சம் பெற்று ஜனவரி 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மேனத்திற்கு போகிறார். 4 கிரகங்கள் உச்சம் பெறுகிறார்கள். ஸோ இப்போ இந்த 4 கிரகங்களால் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் செல்வ வளத்தையும் சுபிட்சத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கவிருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் எப்படி இருக்க போகிறது? ஒரு சூப்பரான விஷயமும் இருக்கு, சூப்பர் இல்லாத விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான விஷயம் என்ன? முதல்ல சூப்பரான விஷயத்தை பேசுகிறோம். ராம்ஜி பதிவுகள்னாலே பாசிட்டிவ் பதிவுகள். உலகமே பாசிட்டிவிட்டியில தான் சார் இயங்குது. நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல எடுத்த உடனே நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் கெட்ட விஷயம் சொன்னதுன்னா மனசுக்கு நல்லா இருக்கும். பிரச்சனை என்னன்னா, நம்ம ஜோதிடம் பார்க்கறத விட நிறைய பயப்படுறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு ரெண்டுத்தையும் 50-50% சொல்ல போகிறேன். ரெண்டுத்தையும் அதை சமநிலையாக புரிஞ்சுக்கிங்க. 100% யோகம்னு உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது, 100% ப்ராப்ளம்னும் ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டிலே 3 கூடிய சூரிய பகவான் மறைகிறார். 3 கூடியவன் 8இல் மறைந்தால் விபரீத ராஜ யோகம் உண்டாகிறது. விபரீத ராஜ யோகம் வேற லெவலில் ஜொலிக்க போறீங்க. காரணம் என்னன்னா, 3 கூடியவன் 8இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம். 1 4 கூடியவனும் அதே மாதிரி 8ஆம் வீட்டில் மறை. இது ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? 4 கூடியவன் மறையும் பொழுது சுகாதிபதி, அதாவது புதன் எப்ப மறைகிறார்? 19ஆம் தேதி. சுகாதிபதி புதன் மறையும் பொழுது ஓடி ஓடி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் புது ஐடியா நம்ம போய் பாஸ்கிட்ட சொல்லுவோம். நான் நிறைய பட்டிருக்கேன் அந்த மாதிரி பாஸ்கிட்ட. பாஸ் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நம்ம ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணி ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, கன்வேயர் போயிட்டுருக்கு, அந்த கன்வேயர்லேயே போய் நின்று நம்மளே அந்த ப்ராப்ளத்தை பார்த்தோம்னா அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நமக்கு இப்படிலாம் சால்வ் ஆகும். அப்படிலாம் சொன்னோன்னே சரி நாளைக்கு நீங்கள் போய் நில்லுங்கன்ட்டாங்க. சரி நானே போய் கன்வேயர் ஒரு வீர தீரமாக நானே நிற்கிறேன்டா, இன்றைக்கி பாடுறா நான் ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு கீழே ஷாப் ஃப்ளோரில் நிற்க போகிறேன்டா அப்படின்னு ஷாப் ஃப்ளோரில் வேலை செய்கிற இடத்துல போய் நின்றுட்டு அப்படியே ஒவ்வொரு இதாக முறைச்சி பார்க்குறது. ஒவ்வொரு ஜாபாக இது கரெக்டாக இருக்கா ஒரு ஜாபாக பார்க்குறோம். பார்த்தா 100% பர்ஃபெக்ஷனாக குவாலிட்டி வந்துடுச்சு. உடனே 3:30 மணிக்கு பெருமையாக பாஸ் நாங்கள் எப்படி சாதிச்சோம்ல, உடனே பாஸ் அடுத்த வாரத்தை இந்த வாரம் ஃபுல்லாக நீங்களே நில்லுங்க, என்ன வீக்லி ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. அட பாவி, ஒரு நாளைக்கு டெமோ காட்டின திரையிலே கையை வச்சு என்னையே ஒரு வாரம் நிற்க விட்டாங்களே, நான் உனக்கு போய் சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த 1 4 கூடியவன் 8இல் மறையும் பொழுது சுகஸ்தானம் கெடுகிறது. முக்கியமாக இந்த ஃபார்மா கம்பெனிக்காரங்க போய் ஒரு டாக்டராக பார்த்து ஒரு மெடிசன் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக சொல்லி விற்க வேண்டிய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்கள பண்ணுற அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதையும் அவன் நேரம் தெரியாது இதெல்லாம். ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். மிக மிக டைட்டான ஒரு விஷயம் என்னென்னா டார்கெட் அச்சீவ் பண்ணுறது தான். ஸோ 4 கூடியவன் 4 அம்மாவோட உடல்நிலை, அம்மாவுக்கு உடல்நிலை கெட்டு போகிறது, அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ. 4ங்கிறது வீடு மாடு மனை, அதில் பிரச்சனை வருது. டூப்ளிகேஷன் டாக்குமெண்ட்டு, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த டூப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போய்ட்றாங்க. ஆனால் அதனுடைய நம்ம உழைப்பு என்ன, நம்ம கஷ்டம் என்ன? அதனால தான் எப்பயுமே சொல்கிறது, உங்களுக்கு 100% காசு இருந்தாலும் 99% நீங்கள் காசை கொடுத்துட்டு 1%ஆவது பேங்க் மூலிமா போகும்போது என்னாகும், அவங்க வெரிஃபிகேஷன்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் தான், நீங்கள் டேரெக்டாக ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கும்போது ரிஸ்க் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கிற மாதிரி ஆகுது. பேங்க்கை டச் பண்ணி போகும்போது நம்மளோட பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஜாலியாக சொல்கிறேன், ஜாலியாக நினைக்காதீங்க, நான் சொல்கிறது சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். 4 கூடியவன் 8இல் மறையும் பொழுது பூமியை வாங்கும் யோகம் வந்ததுன்னா கூட 3 லட்ச ரூபா ஒரு இடம் வாங்க போகிறீங்க, 2.5 லட்ச ரூபா மட்டும் செலவு பண்ணால் போதும். ஒரு 50,000 வேணுன்னே லோன் வாங்கி 50,000க்குலாம் ஒரு லோனா சார், பரவாயில்ல, பேப்பர் அவங்கள்ட்ட போயிட்டு வரும்போது கிளியரன்ஸாக வரும், தப்பு இருந்தால் அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க பேங்க்கில், நமக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இது விஷயம். ஸோ அப்போது 4 கூடியவன் இதெல்லாம் நடக்கும். 4ங்கிறது கற்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கெட்ட பேர். சும்மாவே யார் கூட அதை பழகிங்க. சும்மா ஒரு மீனா கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். மீனாவோட சித்தப்பா யார்? அவர் தான் அந்த ஏரியா கவுன்சிலர். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் காதல் கோட்டை
காதலுக்கு மரியாதை இது மாதிரி படமாக பார்த்து வளர்ந்து வருவார். அதனால் காதில் சேர்த்து வைக்கிறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை உடனே கட்டி தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போய் வண்டியில் போட்டு மீனாக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. யோ லூச்சே, நாங்கள் இன்னும் லவ் பண்ணவே ஆரம்பிக்கலையா, இப்போதான் பேசிகிட்டு இருக்கோம். காதல் தோக்கக்கூடாது தம்பி, தோக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுவான். சும்மா சுத்தன பாவத்துக்கு கல்யாணம் தான் பண்ணாலும் சீரியஸாக கல்யாணம் பண்ணுறவங்களா லவ் பண்ணுறவங்களாம் கல்யாணம் ஆகாது. சும்மா பேசிட்டு அவனை கூப்பிட்டு கண்டென்ட் பண்ணி அவனை அடி நடித்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் கூட வந்திருக்கு. இது கூட ஒரு ராசி, உங்களுக்கு அப்படி தான் நடக்கும். அப்போ 4 குடைவன் 8 மறையும் பொழுது பெயர் கெடும். யாராவது ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, வணக்கம், இப்போ கூட தம்பிகிட்ட காமிச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க, மலேசியாவிலேருந்து ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க, குறிச்சி உங்களோட தீவிர ரசிகர் நான். அப்படியா, வெரி குட். உங்களுடைய பேட்டிகள் ஒன்று நான் தீவிரமாக பார்ப்பேன். அப்படியா, வெரி குட். உங்களுடைய வாசகங்களே எனக்கு ஒரு வாசகம் ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள், என்ன வாசகம்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். அது எவ்வளோ பெரிய கம்பீரமான வார்த்தை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படி சொன்னால், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படி சொல்லுங்க. நாங்கள் அன்னையிலேருந்து அதை சொல்லும் போதே எல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் வருதுங்க. இந்த மாதிரி பெண்கள் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி, உங்களை நான் அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, வணக்கம், வாழ்த்துக்கள், நான் ஏதோ என் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் விளையாண்டு போயிடாதம்மா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. விளையாட்டுக்கு பண்ணுற தப்பு தான் வினையாகும். தப்பு பண்ணுறவன் யாரும் மாட்ட மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. தப்பு பண்ணுறவன் அவன் தான் கிரிமினல், அவன் மாட்டவே மாட்டான். ஆனால் தப்பு பண்ண தெரியாமல் தான் மாட்டிக்குவான். அப்பாவி தான் மாட்டிக்கிறது. எல்லா விஷயங்களும் எடுத்துக்குங்க. ரொம்ப நாள் ஒருத்தன் தெளிவாக தப்பு பண்ணுறவன் எவனுமே மாட்ட மாட்டான். எந்த ஃபீல்டு எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா அவனுக்கு தப்பை கரெக்டாக தெரியும். குற்றங்களை செய்வதற்கு முன்பு சட்டங்களை அவன் தெரிந்து கொண்டு தான் செய்கிறான். அழுத்தி அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். குற்றங்களை தெரிந்து கொண்டவன் சட்டங்களை தெரிந்து கொண்டு தான் செய்கிறான். சட்டமே தெரியாமல் போய் நம்ம போய் மாட்டிக்கிறது தான் பங்கு. நீ மாட்டிக்கிட்ட பங்கு. அந்த மாதிரி 4 குடையன் மாறிறான். அடுத்து சூப்பரான மேட்டர் என்ன சொல்லட்டுமா? 5 குடையன் உச்சமடைகிறார். அழகிய பெண் குழந்தை, ஒரு தேவதை வந்து பிறக்க போகிறது. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது கூட பெண் குழந்தைனா மட்டும் பெண் குழந்தை பிறக்குது, தேவதை பிறக்குது, மகாலட்சுமி பிறக்குது, இப்படி தான் சொல்கிறது. யாராவது உங்களுக்கு வந்து மகாலட்சுமி பிறக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஜெய் அனுமான் பிறக்க போகிறாரு, உங்களுக்கு ஒரு மதுரை வீரன் பிறக்க போகிறாரு அப்படி சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை வருது அப்படின்னா செல்லக்குட்டி, அம்மைக்குட்டி அப்படிங்கிறது. அதே ஒரு பையன் வந்தானா, என்ன எப்பா அப்படிங்கிறது. பையன் நான் மட்டும் அவனை மதிக்கிறதே கிடையாது. அது என்னமோ தெரில. இது சொல்லும் போது கூட நான் சொல்கிறேன், பெண் குழந்தைன்னா தேவதை பிறக்க போகுது. அப்போ நாங்களாம் யாரா? அது என்னமோ தெரியல சார். பிறந்ததுலேருந்தே இவங்களுக்கு தேவதை, லட்சுமியை இப்படி சொல்லியே டெவலப் பண்ணிட்டோம். நம்ம சொல்லி அவங்க டெவலப் ஆயிட்டாங்களா, இல்லை இவங்க பிறக்கும் போதே லட்சுமியாக பிறந்தாங்கன்னா நமக்கே ஒரு டவுட்டு. நம்ம என்னமோ நம்மளை நேர்ந்து விட்ட மாதிரியும். சரி, இப்போது எனிவே 5 குடையன் உச்சம். அதனால் உங்களுக்கு வந்து சுக்கிரன் உச்சங்கிறதுனால ஒரு தேவதை பிறக்க போகுது. அதனால் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கோ அப்போல்லாம் பிளே தமிழ் ஓப்பன் பண்ணுங்கள், ராம்ஜியோட பதிவு எடுத்து பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக சிரிச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயம். அதுக்கடுத்து இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் ஒரே ஒரு விஷயம், விபரீத ராஜயோகம் உண்டாக போகிறது. அதே மாதிரி 4 வேலை மேலே உங்களுக்கு ரொம்ப டஃப்பான அலைச்சல் பொழப்பெல்லாம் ஏற்பட போகுது. பெண்கள் நாட்டின் கண்கள், அதை மைண்டில் வச்சுக்கிங்க. 5 குடையன் உச்சங்கிறதுனால குழந்தை பிறக்க போகுது. இதெல்லாம் நடக்க போகுது. ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.